கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் ஹலோ ஓ ஓ என்னண்டா எனக்கு மேசன் வேலை காக்கல் தேவை ஓஹோ ஒரு கட்டடம் கொண்டு இருக்குது மற்றது கொஞ்சம் நிலங்கள் கல்லுகள் எல்லாம் பதிக்க வேணும் ஓஹோ இப்போ எங்க நிற்கிறீர்கள் கிட்டதான் நிற்கிறீர்கள் ஓ இதான் அட்ரஸ் ஓ பின்னிதிக்கு வாங்க ஓ சரி சரி வாங்க வாங்க வந்துடுங்க சரி சரி ஆத்து ஒரு தனியாவது பிடிச்சிட்டோம் நீங்களே ஆமா நீங்க கால் பண்ணினது ஓ நான் தான் என்னண்டா பக்கத்துல நிக்க கடிச்சிருக்கீங்க ஓ என்னண்டா எனக்கு இந்த இடத்துல கல்லு பதிக்க வேணும் இந்த இடத்துல கல்லு பதிக்கணும் ஓ அதே மாதிரி நல்ல ஒரு பின்வீதி இருக்கு தானே ஓ பின்வீதியையும் ஒரு இடத்துல கல்லு பதிக்க வேணும் கோயில் அடிச்சு போட்டோம் ஐயோ இந்த நல்லூர் கோயிலையும் நல்லூரை ஒண்டா கதைக்காதேங்க சரி 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 சரியா பெரிய பிரச்சனையா கிடக்குது நல்லூர் சொன்னா நல்லூர் கதைச்சு நீ பிரயோஜனம் பின்பக்கத்தை போட்டு சொன்னா கேளுங்க இந்த நல்லூர் சொன்னா நல்லூரையும் நல்லூர் கோயிலையும் உண்டாக்கி போட்டு நல்லூர் கோயில கதைச்சு நீ பிரபலியமாக புரியும் கேட்கிறான் நல்லூரை கதை காட்டி உனக்கு கதைக்க வேற இல்லையோன்னு கேட்கிறாங்க நல்லூர் வேறடாப்பா நல்லூர் கோயில் வேறடாப்பா அதையும் சொல்ல பழங்குது இல்ல கணக்க கதைக்கிறாங்க பிரபலயமா வர்றதுக்கு தானே ஓ கணக்க கதைக்கிறாங்க என்ன கதை கேட்க கேட்க தலையெல்லாம் வெடிக்குது சரி அப்ப அந்த தலையடிக்க விடுவோம் ஓ மண் பிரச்சனை அச்சோ மாறி அதுக்கெல்லாம் போகாத விடுங்க அதான் மண் பிரச்சனை ஐயா எங்களுக்கு மண் வேணும் ஐயா சிமேந்து வேணும் ஐயா மற்ற கல் என்ன மாதிரி நீங்க எடுத்து தரீங்களோ இல்லாட்டி நாங்களே இதுன்றதோ இப்ப நல்லூருக்கு பின்னுக்கு போடுற மண்ணை நீங்க வேண்ட மாட்டீங்களோ சீச்சி அதெல்லாம் நம்ம நானும் திரும்ப நல்லூருக்கே வந்த மண்ணுக்கே தான் நிக்கிறேன் அதை விடுங்க இல்லையப்பா அது கல்ல மண்ணோ இந்த மண்ணோ அது தெரியாது தங்கமே மாதிரி கிடக்குது கடவுள்ற அருளோ தெரியாதப்பா என்னன்னு சொன்னா திடீரெண்டு வருது திடீரெண்டு போகுது இல்ல அதை விடுங்க சரியா அது பிறகு நான் எடுத்துக்கொண்டு இங்க போட்டு திடீரெண்டு கல்லும் மண்ணும் இல்லாம போட்டா ஆற போய் பிடிக்கிறது அதை விடுவோம் அந்த இது வேணாம் நல்லூரோட பக்கமே வேணாம் நல்லூர் கோயில விடுவோம் நல்லூர் தேவை இது என்ன நல்லூர்ல இருக்குது சரி 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 கோயில் தேவை இல்லை எங்களுக்கு ஐயோ கோயில் தேவையா இந்த இடத்துல அந்த கதை தேவை இல்லைன்னு சரியா சரி நல்லூர் கோயில கதைச்சா மண்ணை கதைச்சது அதை கதைச்சேன்னு அந்த தேவை அதை வேணாம் இப்ப அப்ப வேணாம் அதை வேணாம் மங்களை தூக்கி இறங்க குப்பையில தூக்கி போடுங்க குப்பையில தூக்கி போடுங்கடா இல்லையே அந்த கதையை தூக்கி குப்பையில போடச்சுன்னா நீங்க விஷயத்துக்கு வாங்க முதல்ல என்ன செய்யணும் ஓ அச்சோ இந்த அதை பெற்ற எனக்கு இதுல நான் போட்டு வரேன் நீங்க எனக்கு இது முழுக்க கல்லு பதிக்க வேணும் கல்லு என்ன கல்லு டிசைனா கல்லு பதிச்சு விட்டா சரி நடவாதானே அதே மாதிரி இந்த கற்ற வேலை எல்லாம் செய்தரும் யாரு செய்தது இது செய்தது என்ன பிரச்சனை சொன்னா செய்தவங்க இப்ப கனகாலம் போட்டுட்டு போட்டாங்க என்ன பிரச்சனைன்னா நான் ஒரு ஆள்கிட்ட கண்ட்ராக்டா கொடுத்தேன் அது திரும்ப இந்த பெர்மிஷன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி ஃபுல்லா எழுவோடு போச்சு அப்ப என்னண்டா எனக்கு வேலை எப்பப்ப நடக்கணும்டா வெள்ளிக்கிழமை ஒரு மணியில இருந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை விடிய 8 மணி மட்டும் விளையாடும் திங்கக்கிழமை விடிய 8 மணி மட்டும் விடிய 8 மணி மட்டும் நான் உங்களுக்கு அப்ப மிச்ச நாளே ஓடுறோம் நாங்க எனக்கு மிச்ச நாளெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க பரவாயில்ல எனக்கு வெள்ளிக்கிழமை 1 மணியில இருந்து சரி சனி ஞாயிறு எல்லாம் நடந்து திங்கக்கிழமை ஒரு 8-9 மணி மட்டும் நடக்கும் 9-10 மணி மட்டும் நடக்கும் அப்ப பிரச்சனை இல்லை அது செய்யலாம் மற்ற இந்த கல்லுகள் சீமெந்துகள் மண்ணல் அதெல்லாம் உங்களோடய இல்லாட்டி எங்களோடயா அது நீங்க பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு இந்த
வெள்ளிக்கிழமை பின்னேரம் திங்கள் சனி ஞாயிறு திங்கள் காலமே ஒரு 10 மணி மிஸ் பண்ண கூடாது. சரி சரி சரி. அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சு சரி இதுல பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு மட்டும் ஒரு 100 மீட்டர் என்ற காணிதான். 100 மீட்டருக்கு மண் போடணும், இந்த நடப்பாத போடணும். சரி உங்களுக்கு அட்வான்ஸாவும் நான் காசு போட்டேன். சரி ஓகே பிரச்சனை. அதுக்குள்ள புல்லுவல் நடணுமா, ஏதாவது மரங்கள் நட்டு அது ஏதாவது புல்லு நடுறேன்னு சொன்னா நானே இதுக்கு கண்டு பதிக்க வேணும் இல்லையா? அந்த அழகுக்கு நாங்க ஒரு வட்டமா விட்டுட்டு அதுக்குள்ள புல்லுவல் விட்டுட்டு மரம் நட்டு அதை சுற்றி கல்லுல அடிச்சு அப்படி ஒரு டிசைனுக்கு நான் சொன்னேன். சரி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது போல இருக்குது. உங்களுக்கு எதுவும் டிசைன் பிடிக்கா அதை நீங்க செய்யுங்க, பிரச்சனை இல்லை. சரி பிரச்சனை. இதுவும் அதே மாதிரி தான். சனி ஞாயிறு தான் வேலை நடக்கணும். இதுக்கும் கல்லு போய்க்கணுமா? பூச்சி வேலி. பூச்சி வேலை. சரி ஐயா, சரி சரி சரி. ஓ என்ன பூச்சி வேலையும் பூசி சில டஜம்புகளும் இருக்குதான் போல இருக்கு. சரி சரி, அதெல்லாம் செய்ய வேலை, கரண்ட் வேலை, தச்சு வேலைகள், மற்றது தேசியல். அப்ப நான் திங்கக்கிழமை 8 மணி தானே நீங்க சொல்றீங்க? 10 மணிக்கு வேலை முடிக்கும் வந்து பாக்குறது. இப்ப இல்ல இல்ல இல்ல, நான் வெள்ளிக்கிழமை 1 மணிக்கு தானே வேலை சொல்றீங்க. திங்கக்கிழமை 8 மணிக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிடும் போகணும். என்ன இல்ல இல்ல, இந்த வேலை முடியேங்க அந்த வேலையை நான் அங்கே தொடங்கிடுவானே. நீங்கள் 100 பேரை வேலைக்கு போட்டிகளோ 1000 பேரை வேலைக்கு போட்டிகளோ எல்லாம் எனக்கு பிரச்சனை. சரி, ஆனா உண்டு. நல்லூர் கோயில் திருவிழா இன்றைக்கு தொடங்குது. அப்ப இந்த காலத்துக்குள்ளே நீங்க என்ன செய்யலாம்? அதை செய்யல, அது போட்டு செய்யலாம். ஏன்னு சொன்னா பெர்மிஷன் தான் பிரச்சனை. எங்கத்துக்கு நான் இதெல்லாம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் எடுக்க போனேன். காணி உறுதி 7 பரம்பரையும் எங்களை பேர்லாம் கிடக்குது. எங்களோட சௌரங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, எங்களுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஊருக்கும் இல்லை, உறவுக்கையும் இல்லை. தாராங்கள் இல்லை. கேட்க அம்மணி சைன் வைக்கணும் பண்றாங்க, பூமணி சைன் வைக்கணும் பண்றாங்க. நான் அங்க யார்கிட்ட போறது? கேட்க சொன்னாங்க, அண்ணன் சோடா வண்டி தாங்க, அது வண்டி தாங்க எல்லாம் கொடுத்து பர்மிஷன் வருது. அப்ப ஒருதன் சொன்னான், கூப்பிட்டு ரகசியமா சொன்னான், அங்க வேலை செய்யற ஒருதன் சொல்ல மாட்டீங்களா? காணிக்குள்ள எதுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்குது போல இருக்கு, நசுகிறத பார்த்து தெரியுது. காணி பிரச்சனை இல்ல, அவங்க என்னண்டா இதுக்கு இந்த இடத்துல ரோட்டுக்கு கல்லு பதிக்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களானே. ரோட்டை விட்டு தானே நாங்க உள்ளுக்கு பரம்பரை என்ன ரோட்டுக்கு பதிக்கிறோம். எங்கட வேலிக்காங்க ரோட்டுக்குரிய காணி தானே. அப்ப அவன் பெர்மிஷன் தர மாட்டான் தானே. இதுக்கும் 3 மாடியோ 4 மாடியோ இதுக்கும் பெர்மிஷன் தர மாட்டோம் நிக்கிறாங்க. அதை கட்டணும் இது கட்டணும். அப்ப ஏற்கனவே கட்டியாச்சு, கட்டினதுக்கு மேல கட்டுறதுக்கு பிரச்சனை, புதுசா கட்டி கொண்டு போறானே பிரச்சனை. உங்களோட பெருட்டுறாங்களா யாரும்? அப்படி எல்லாம் இல்ல, இதுக்கு சேஃப்டி அது இது போடுறோம் நிக்கிறாங்க. இதெல்லாம் போட்டுக்கொண்டு நிக்க மினக்கடை. அப்ப இதுக்கு பெர்மிஷன் எடுக்கவும் மினக்கடை. நாங்க என்ன, அவன் சொன்னான், கூப்பிட்டு சொன்னான், அண்ணன் இங்க வாங்குவோம் ஒரு டீ குடிப்போம். எனக்கு என்ன சரி செலவழிக்கிறவன் குடிச்சு கொண்டு இருக்கேன். அவன் பிரியாணியே சாப்பிடுவோம். அவனும் வந்து சாப்பிட்டான். சாப்பிட சொன்னான், அண்ணே ஒரு விஷயம் தான் உண்மை. வெள்ளிக்கிழமை என்ன வீட்டு ஊர்லக்கு நிப்பினம் இந்த அரசை ஊத்தி ஊத்தார். இந்த சபையில இருக்கிறார்கள் சபையில அங்க இங்க வெள்ளிக்கிழமை ஓட நிப்பினம். சனி ஞாயிறுண்டால் வேற ஆயிரம். அப்ப திங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா வேலைக்கு வேற 9:30 10 மணி ஆகும். நீங்க இந்த டைமுக்கு என்ன செய்யுங்க? வேலை செய்து முடிச்சு விடுங்க. எனக்கும் பார்க்க அது என்னவா தோணுச்சு, நாங்களும் அப்படித்தானே செய்யறேன். நல்லதா தோணுச்சு. எனக்கும் அவன் தான் சொன்னான், இவர் என்று சொன்னால் அப்படி செய்வாரு. அப்ப நான் சொன்னேன், உன்னை நான் கவனிக்கிறேன், உங்களை பிடிக்க சொன்னான். இப்ப நீங்களும் ஓகே, எனக்கு இந்த வேலை எல்லாத்தையும் செய்து தந்தா சரி. இப்ப என்னன்னா நீங்க சொல்லத்தான் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதாவது இப்படித்தான் ஒரு திருடனை கொண்டு போய் அதாவது நீதிமன்றத்துல நிப்பாட்டியாச்சு. திருடனை புடிச்சு கொண்டு போய் திருட கொஞ்சம் பேரை கொண்டு போய் அதுல பக்ரி கொண்டு வரத்தனே. சரியா? அப்ப நீதிபதி கேட்கிறாரு, பக்ரி என்ன அடிக்கடி போறோம், அடிக்கடி பார்த்து கொண்டு இருக்கிற இதே தொழில வச்சு கொண்டு இருக்கிற நீ கேட்டுக்கிற அவனோட நீதிபதிக்கு அவன் பரிச்சயம் ஆயிடுச்சு. அவ்வளவுக்கு ஜெயிலாம் அவன் வாழ்க்கை போறதும் பாரதும் நீதிமன்றம் போறதும் பாரதும்.
அப்போ கொஞ்சம் நீங்கள் தான் ஐயா ஒரே இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீங்க. எங்களுக்கும் ஒரே ஜெயிலாம் போடுறீங்க, ஒரு இதுக்கெல்லாம் போடுறீங்க, ஒரு சாப்பாட்டை தான் தரீங்க. ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது செய்திருக்கிறீங்களா? இல்லை தானே எனக்கு இது யோசிச்சே போட்டு சரியாண்டு போட்டு திருப்பதி ஆட்சி வேலைக்கு இத்தனை நாளைக்கு வேலைக்கு தண்டனை கண்டுட்டு ஜெயிலரை கூப்பிட்டு கொஞ்சம் காலத்துல சொல்லி விஷயம் சொல்லி வச்சு விட்டாச்சு. சரி என்னட்டு அந்த 10 பேர் இவரோட சேர்த்து 10 பேர் 9 பேரை கொண்டு போய் ஒரு ஜெயிலுக்குள்ளேயும் இவரை மட்டும் தனியா ஒரு ஜெயிலுக்குள்ளேயும் அடைச்சாச்சு. அடைச்சிட்டு ஜெயில சொல்லி இருக்கிற இவர்கிட்ட பக்ரீட்டு இங்கவா இங்க வந்து சும்மாலாம் மினி சாப்பாடு தரமாட்டாங்க, நீ வேலை செஞ்சு காசு கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு. சரியா? இதுல வந்து உனக்கு மத்தியானத்துல காலமையில உனக்கு 50 ரூபாய்க்கு சாப்பாடு, மத்தியானத்துல உனக்கு 100 ரூபாய்க்கு சாப்பாடு, இரவுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு சாப்பாடு. நீ அதுக்கு எதுவுமே 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு உழைச்சாதான் உனக்கு தேவையான சாப்பாடு. அதுல மிச்சம் பிடிக்கிறது உன்னை பொறுத்தது என்று சொல்லியாச்சு. இப்படி இருந்தாதான் உனக்கு கண்டு மிச்சம் 9 பேர்கிட்டையும் போய் சொல்லிக்கிற ஜெயிலர் இங்க வாங்க இப்படி இப்படி இந்த மாதிரி விஷயம் ஒவ்வொருத்தரா அவன்கிட்ட பிட்பாக்கெட் அடிக்கணும். இவன் எப்போ உழைச்சிட்டு வாரானோ அந்த டைம்ல தெரியாம போய் அடிச்சுட்டு போயிடணும். ஆனா யாரு அடிக்கிறான்னு வேற அடிக்கிறான்னு தெரியும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அவனோட காசு அடிக்கணும். இவ்வளவுதான் விஷயம். என்னட்டு நாங்க உண்டாயிருந்தா அப்படியெல்லாம் செய்யலாது. இல்லாட்டி தண்டனை உங்களுக்கு அவனுக்கு இல்ல, உங்களுக்கு இன்னும் தண்டனை கூடும். சரி என்ன செய்யறது ஓமண்டு ஏற்றுக்கொண்டிக்கணும். சரி முதல் நாள் வேற போறேன் இவருக்கும் புரிய விடுவோமே வேலை செஞ்சுன்னு தனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமே. காசு கொடுத்தா சாப்பாடை நல்ல சாப்பாடு வேலைக்கு போற இங்கே வேலை வேலைக்கு போறோம்னுட்டு சரி என்னட்டு இவரும் போய் சம்பளத்தை வேண்டிக் கொண்டு சாப்பிட்றதுக்குன்னுட்டு இந்த இடத்துல இங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு காசுக்கு கையை வைக்க பாக்கெட்டுக்குள்ள காணில காசு. இவரும் குளறு திடீர் அங்க திடீர் இங்கே திடீர் போயிட செஞ்சு எடுத்துக்கலாம் தடவி திடீர் எழுதிட்ட போய் கேட்குறது இங்கே இங்கேயும் விழுந்து இறந்ததா கடைசி காரம சாப்பாடு போய் மத்தியானம் வந்துட்டு மத்தியான சாப்பாடு கூட இல்லாம போகுது. சரி பின்னேரம் இரவு சாப்பாடு வேணுமே. ஐயோ ஜெயில ரொட்டி எல்லாம் விழுந்து குளர்த்தை அழுது வண்டாடி ஒரு கொஞ்சமா ஒரு ஒரு வரைக்கும் அளவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இதோ முழுக்க கத்து கொண்டுக்கிறேன் பசி. இங்க தண்ணி கூட சும்மா இல்ல காசு தான் எல்லாம் காசு குளற இவளுக்கு இதக்கம் வந்துட்டு யாரு 9 பேரு. ஐயோ இப்படி இல்லாம தன்றானே இப்படி பாதமா இருக்கு இந்த சிவம் காசை கொடுத்து விடுவோமான்றது கிடையில முச்சாவுக்கு சொன்னாங்க இங்கவா ஒரு நாளும் 9 பேர் நாங்க பட்டினி கிடக்க வேண்டி பேரு. சரியா உனக்கு இருக்கப்பட்டா நாங்க 9 பேரும் இதுக்குல பட்டினி கிடக்கமா அவன் ஒருத்தன் தனியான். இது 9 பேரும் பட்டினி கிடக்கிறோம் படியா யோசிச்சோன்னா எல்லாரும் யோசிச்சு போட்டு ரைட் ஓகே. அடுத்த நாளும் போயிருக்கேன், அடுத்த நாளும் போய் அடிச்சிட்டாங்க. இப்படியா போட்டு அவர்கிட்ட இருந்து அடிச்சுட்டாங்க. இப்படியே உன்னோட தொடர்பு தாங்கினா போட்டு கடைசியானோடனே இல்லை விலைக்கு விடுதலை காலம் வந்த உடனே நீதிபதி வந்திருக்கு வந்து கலைச்சிருக்குது. என்ன மாதிரி உங்களோட இதுகள் எல்லாம் இப்படி உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு, நீங்க என்னத்தை போயிட்டு கொண்டு நீங்க எல்லாமே பக்கத்துல கிடைக்கும் உனக்கு என்ன பாருங்க பேர் இருந்துச்சு, நீ கேட்ட மாதிரி புதிய மாதிரி இது புதுசா உனக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா, திருத்தங்கள் ஏதாவது மாற்றப்பட்டிருக்காண்டா. ஐயோ அவர்களிடையே நான் அதாவது நான் உணர்ந்து கொண்டேன். ஒருத்தனன் சம்பளம் வேண்டிக் கொண்டு நினைக்க ஒருத்தன் பிட்பாக்கெட் அடிச்ச உடனே அந்த நேரத்தில் அவன் பரிதவிப்பு அவன் வர்ற கஷ்டங்கள் எல்லாத்தையும் உணர்ந்து அதே நேரத்தில் ஒரு சாப்பாடு கிடைக்காம அந்த வழியை உணர்ந்தேன். இவன் போட்டு நான் இந்த பிட்பாக்கெட்டே அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். மிச்சம் எல்லாரும் சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட அடிக்கிறத பற்றி நான் நினைக்கல. அந்த ஒருக்கா அந்த காசு இவன்கிட்ட அந்த அடித்த உடனே அவன் அந்த இடத்துல எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு துவண்டது பசில குளர்னது இரவு கத்தினது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரியா போயிட்டு இதை பற்றி தொழிலே வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா நீங்க சொன்ன கதை சரி, அது சரி. இப்படி ஒவ்வொருத்தரையும் இப்படி ஒரு நீதிமன்றங்களோ ஏதாவது உண்டு. ஒருத்தர் நிதன்றாண்டா அவங்கள ஒரு திருத்தர மேல ஏதாவது ஒன்று செய்த உண்மையா திருந்துவான் ஒவ்வொருத்தர். விளங்கு இல்லையா உங்களுக்கு? விளங்குது.
அது சரி. ஆனா அதுக்காக நான் இதை போடாம விடலாம். அது கூட அதுதான் நான் சொல்றேன். இப்படி நீங்க கிட்ட மாதிரிக்கு இவங்க கட்டுறதுக்கு அதுக்கு பொமிஷனுக்கு அவங்க கையெழுத்து வைக்கிறான் இல்ல, இவங்க கையெழுத்து வைக்கிறான் இல்லையாண்டா பிரச்சனை இருக்குது. இவங்களை ஏதாவது திருத்தணும். இப்படியான இதெல்லாம் கொண்டு போய் வச்சு திருத்தி ஏதாவது ஒன்று செய்யணும். நேர்மையால் நியாயம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்க காலம் காணாது. சரியோ, நீங்க சொன்ன கதை நல்ல கதை. ஆனா எங்களுக்கு இது நடக்க வேணும். இது நடக்கட்டும். இதெல்லாம் உங்களுக்கு நடத்தி முடிப்ப மாதிரி பிரச்சனை நடக்கும். நீங்க சனி ஞாயிறு இந்த வேலையில பார்த்தா சரி. ஆனா வந்தால் மக்கள் என்ன பண்ணுன்னா உடனே அந்த கை லெவலா உடனே வேலை செய்யாத மாதிரி இங்க வீட்டுக்கு காவலுக்கு நிக்கிற மாதிரி அப்படி காட்டி வெளியால தான் நடக்க போறோம். இந்த இருக்குல்ல வெளியால இல்ல உள்ளுக்கு அந்த இதுக்கெல்லாம் நடக்க போகுது. உள்ள பாதுகாப்புக்கு இருக்கிற கடவு போயிடும். அது கடை கடை கடன்னு முழு வேலையை முடிச்சு வச்சிரும். ஒரு தடவை மாட்டக்கூடாது. இப்ப என்னண்டா இந்த அலுவலர்லயும் முக்காவாசி பேர் ஏதோ ஒரு ஓடிட்டு இருக்கு. அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. சனியார் எல்லா இடமும் இந்த சனியார் தான் செய்யறாங்க. அதுல இந்த கோயில் கட்டுறது, இந்த சேர்ச்சிகள் கட்டுறது, சில இடக்கு முடக்கான காணிகளுக்கு இது கட்டுறது, வாய்க்காலுக்கு வீடு கட்டுறது, வாய்க்காலுக்கு மதில் கட்டுறது, இந்த விஷயம் எல்லாம் சனியார் தான் நடக்குது. அதே இந்த வீட்டுக்குள்ள கூட மேல கூட கட்டுறது கூட இந்த இதுல நாங்க செய்யறதுதான் சனியார் இருக்குல்ல. கேட்ட வீட்டு வச்சுட்டு உள்ளுக்குள்ள நீங்க சனியாரு டைம் இல்லைன்றோ. ஆனா நாங்க ஒரு சட்ட சம்பளம் தான். அது பிரச்சனை. அப்ப நாங்க கடை ஆக்கில போட்டு முடிச்சு விடலாம். கம்ப்ளீட்டா இருக்கணும். இந்த உத்தியோகத்தர்மார் வந்து இப்ப எல்லாம் கணவர் வந்துட்டாங்க, அரசியலாலயம் வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் எங்க சீன் போடலாமோன்னு குத்துக்கண்ணம் அடிச்சு கொண்டு வந்துருவாங்க. அது ஒன்றும் இல்ல, காசு பண்றதுக்காக. அது இல்ல நாங்க வெட்டியாலுமையா நீங்க அதை யோசிச்சாங்க. அவன் சும்மா சும்மா சுஜுபி அது வேற இது ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணு அது வீட்டில் பூச்சி மாரி விளக்க கண்ணோட போய் வாயிறது. மற்றது நீங்கள் எல்லாம் பயனோடு இருக்கீங்களா? அதுக்கு கடவுளே. அதையும் கொஞ்ச நாள்ல விளக்குகளை வந்து எரிய போது நீங்க பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப யாழ்ப்பாணம் இல்ல. நீங்க சொல்ற காலம் முடிஞ்சுது. ஐயோ, நீங்க நீங்க நினைச்ச காலம் தானையா இப்ப இல்ல. இப்ப ட்ரோன் கேமரா இருக்குது, வயர்லெஸ் கேமரா இருக்குது. அதுக்கு முன்னால இந்த கண்காணிப்பு கேமரா ப்ரோ இருக்குது. சரி, இப்படி எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளார எல்லாத்தையும் முந்தி டிவிலையும் ரேடியோலையும் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம் அந்த கிராம் இந்த கிராம் அந்த கிராம் அந்த புக்கு இந்த புக்கு அங்க இங்கேன்னு சொல்லி காணா கூனா கீனான்னு சொல்லி எல்லா இடமும் வந்தது. ஐயா வந்துட்டா மரியாதை போயிருந்து. இங்க அந்த காலத்தாள் தான், நானும் அந்த காலத்தாள் தான். இங்க சொன்ன மாதிரி டோனுக்குன்னு எல்லாம் இருக்குதான். உங்களுக்கு தெரியலையே, நாங்க அந்த காலத்துல நாங்க கெட்ட போல் வச்சு அடிக்கிற விளையாட்டு தெரியுமா? பறக்கிற உருவிக்கு அடிச்சுக்கிறோம், பிறந்து கிடைச்சிக்கிறோம், காத்து கிடைச்சிக்கிறோம். இதெல்லாமே இந்த ஜுஜிபி ஒரு அடி அடிச்சா அதை புறம் கொண்டு போய் பாட்டத்துல போட முடியாது. இந்த இதை கூட நீங்க யோசிக்காம இருக்கிறீங்களே ஐயா. இல்ல இல்ல, இது எல்லாத்தையும் பார்த்து அங்க நீங்க போட்டு விட்டாங்கன்னா மரியாதை. ஐயா அதைத்தான் சொல்றேன். தூக்கி மேல இருந்துச்சுன்னா இப்படி வேலை செய்யற மாமண்டு போட்டு ஒரு டிப்பரை கொண்டு வந்துட்டு எழுந்து விடுவேன், பின்னால உடைஞ்சிரும். போஸ்ட்ல போட்டுட்டான்னு பையன் தூக்கி எழுதி விடுவேன். அன்னைக்கே அது உடைஞ்சு இப்படி நியூஸ் வந்துடும். என்னன்னு வெளிநாட்டுல இருந்து வந்த அங்கள் புத்தாட்டம் கொண்டு போட்டு விட்டுருவாங்க, மரியாதை வரும். அது நீங்க ஆறுனா தண்ணி நாங்க இதுக்குள்ள நிக்க சீமேந்த அப்படியே குழச்சி போட்டு அவனுக்கு இப்படி அடித்துற மாதிரி எடுத்துக்க சீமேந்த போய் அப்படியே இதுல போட்டுட்டு அது சீமேந்து பட்டுட்டு பரவாயில்ல, உங்களுக்கு ஐடியா இருக்குது. ஐயா அவன் இன்றைக்கு முளைச்ச காலம், ஆனா அன்றைக்கு முளைச்ச காலம். ஓஹோ சரியா, இது இப்பதான் மண்ணுக்குள்ள இருந்து சொல்லி விடுது. அது கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வருது. அப்படியா நாட்களெல்லாம் எங்களை இதெல்லாம் விட்டு வாய்க்காது தெரியும் தானே. நாங்க வந்த உலகுதான் அதுகளை வந்தது. எங்கட பேர்ல இருந்து வந்தது எல்லாம் என்ன செய்யும்? தாங்க கொஞ்சம் முன்னுக்கு வர மாட்டேன், கஷ்டம் தானே. எங்கிட்ட அறிவு எனக்கு ஏதோ சனியாருக்கு வேலை முடிச்சா சரி சரி, அதை நாங்க முடிச்சு தருவோம். அதே மாதிரி இன்னும் ஒரு 4 நாள் லீவ் வருது. வியாழன் வெள்ளி திங்கள் செவ்வாய் வெள்ளி வருது. அப்ப அந்த நல்லூரான் அது
அதை இந்த நல்லூர் கோயில் மூட்டமே இந்த கோயில் திருவிழா காலமே அதை செய்து விட முடியாது. சரி சரி. ஏனண்டா கோயில் திருவிழா காலத்துல எல்லாருமே பிஸியா இருப்பினும். பாத்தீங்கன்னா கோயில் திருவிழா காலத்துல அதுக்குள்ளேயும் ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 10-15 பேரை போட்டு விடுறாங்க. ஏன்னா அங்கேயும் சீமையை போட்டுட்டு மக்கள் களவு வரும். இதுக்கண்ட களவுக்கு இறங்குவாங்க. நல்லூர் கோயில் காலத்துல காலமையும் போவினோம், மத்தியானமும் போவினோம், இரவும் போவினோம். இந்த டைமுக்கு நாங்க விளையாடி விட்டுருவோம். அது பிரச்சனை, அது செய்து முடிக்கலாம் ஐயா. இப்ப இதை நீங்க போட்ட உடனே நான் இதுல கடைகள் போடுறதுக்கு நான் ஒரு தொகை வேண்டி போடுவேன். நான் ஒரு தொகை காசு வேண்டி போடுவேன். கல்லு போட்டாயா கடை போட இல்ல இல்ல அது இது டென்ட்டுகள் அடிக்கலாம். டென்ட்டுகள் வந்து சப்பாத்தி போட்டு தானே ஒரு அப்படிங்கிற முன்னுக்கு நாங்க நல்ல இந்த இடத்துக்கு இது கடை தொகுதி கட்டி விடுவோமே. அது ரோட்டுக்கு என்னென்ன கட்டணும்? அது கொடுக்கலாம். ரோட்டுல கட்டி இல்லாத இல்லையே. சுவரை கட்டி போட்டு போற சிவரை ரேக்கிற இருந்தா உடைச்சு போட்டு உங்களுக்கு கட்டி போட்டு சிவரை உடைச்சு விடுறானேப்பா. இது உங்களுக்கு பிளங்காத ஆட்டுல இருக்கிறீங்கப்பா நீங்க. இந்த இந்த இதுக்கு கட்டலாம், இதுக்கெல்லாம் கட்டலாம். இப்ப நாங்க சுவர் கட்டிட்டு இது வந்து நாங்கள் ஒரு டிமாண்டா நாங்கள் வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டுறோம். கொஞ்சம் உள்ள தள்ளி கட்ட போறோம். ரோட்டை விட்டு உள்ளுக்குள்ள கட்ட போறோம்ப்பா. இது வந்து நாங்கள் அங்கிருந்து வரக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்ட போறோம். எங்களுக்கு இங்க வியாபாரங்கள் இங்க காசு எங்களுக்கு தேவையில்லை. இது வந்து நாங்கள் இங்க நல்லூரில் ஒரு பெரிய ஒரு பில்டிங் கொண்டு வச்சுக்க ரெடி வைக்கத்தான். சரிதான். அப்ப இஞ்சி எங்களுக்கு காசு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த இதெல்லாம் போட்டு நாங்கள் அங்க இருந்து இந்த வீடியோவில பார்த்து 4 யூடியூபர்ஸ் காசை கொடுத்து தம்பி இதங்கட வீடுன்னு சொல்லி 4 சீன் போடுறதுக்கு தான். அப்ப இந்த புல்லெல்லாம் இருந்தா அந்த சீன் போட அங்க எடுபடா. நாங்கள் அங்க பெரிய கௌரவம் நல்ல காசோட இருக்கிறோம். சரி, அது பிரச்சனை இல்லையாப்பா. இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க இங்க வாரவங்கள்ட்ட நீங்க இங்க இருந்து காசு வேண்டலாமா அவங்கள்ட்ட கொடுத்து சண்டைக்கு அவன் ஒரு தொகை தந்துட்டு போவான். அதுக்கிட்ட ஒரு கடை போடுறதுக்கு சாப்பாடு கடை போடுறதுக்குன்னு கேட்பான். அந்த இடத்துல ஐஸ்கிரீம் போடுறதுக்குனாலும் கொடுத்து விடலாம். நீங்க அது வேறு, அது காசு உழைக்கத்தான் வேணும். நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஆனா என்னன்னா இது ஸ்டைலா இருக்கும். அப்ப இதுக்கு சனியாயிரம் இவியல் வராத டைமோட வெளி சொல்லணும். இப்ப இஞ்சி என்னண்டா அந்த சொல்லுவாங்களே புலி விழுந்தது நெருக்கி தாயமண்டு, அதே மாதிரி கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து தான் சாத்தான் பெறும். கடவுள் நிமிந்திருக்கிற நேரம் சாத்தான் வரையலாது. கடவுள் தூங்குற நேரம் பார்த்து அதே மாதிரி இந்த அரச உத்தியோகத்தை லீவு நாளை பார்த்து நாங்க வேலையில செய்து போறோம். கடவுள் முடிச்சிடலாமா? எங்களுக்கு வந்து இந்த மாநகர சபைக்காரர், நகர சபைக்காரர், பிரதேச சபைக்காரர், இந்த அரசு அலுவலர்கள், அந்த வழக்காரர், இந்த வழக்காரர் எல்லாம் இல்லாத நேரம் வேலை போட்டுடலாம். அப்ப இதுதான் என்னுடைய கருத்து. நீங்க அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்திருந்தா சரி, வேறு ஒன்றும் இல்லை. அப்ப உங்களுக்கு நான் எவ்வளவு பேச போகணும்ன்றது மற்றது. இப்ப இவியலுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்குற காசு, பெருசனுக்கு அலைகிற நேரங்கள் எல்லாம் அந்த காசை கொஞ்சம் உங்கள்கிட்ட தரலாம் தானே. உங்கள்கிட்ட தாங்க நாங்க கட்டி முடிச்சு விடுவோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இப்படித்தான் நாங்கள் எனக்கு என்னண்டா எனக்கும் அப்ப அந்த பொடியனும் சொன்னது. அப்ப நான் எங்களோட ஊர்ல பாக்கல ஒரு பில்டிங் சனி யாரும் போது அங்க அது எங்களுடைய சொந்த ஊரை நாங்கள் இங்க வந்து காணி வேண்டிய சொந்த ஊர் அங்க அனுப்போம். சரி, அப்ப நான் என்ன சொன்னா அங்க பார்த்தா படம் போது நான் என்ன கேட்க இது வந்து பகல் அப்படின்னா பிடிச்சு போடுவாங்க. இரவுலையும் சனி ஞாயிறு தான் கட்டி தள்ளுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அப்ப படுறதுக்கு முன்ன அப்ப பக்கத்தோட காரர் அந்த என்ன போலீஸ் நம்பர் கடிப்பேன், ஜிஎஸ் நம்பர் கடிப்பேன். அங்க இங்க என்ன ஒரு வர மாட்டாங்க. பார்த்தா திங்கக்கிழமை ஒரு 10-11 மணிக்கு ஒரு 4-5 மூட்டை பேர் வந்தா இங்க கட்டி முடிஞ்செல்லாம் காயும். அப்ப என்ன நீங்க நாங்க கட்டையில அது இவ சும்மா இந்த இடத்துல கிடந்தது. அப்ப இவைய காட்டி இவைய காட்டின போட்டோஸ் கொடுப்பேன். அப்ப அவன் வந்து சொல்லுவான் அது கட்டின போட்டோஸ் அது 2-3 கல்லு வச்சதுதான், அதை உடைச்சு போடுறோம். நான் 15 கல்லு வைப்பான், 2 கல்லு உடைக்க 2 உடைப்பான். இப்படித்தான் நல்ல முடியுது. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை.
ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்